ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த saree வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 270 rupees. இது வந்து ஆர்கானிக்கா ஃபேப்ரிக்கு. நல்லா இருக்குது, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிஸ்தா கலரில் பிரிண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி அம்பர்லா கட்டில் தைக்கலான்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னடானா ப்ளவுஸு செப்பரேட்டாக இருந்ததுனால சரி ஒரு டைம் தைச்சி நம்ம saree கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அம்பர்லா கட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு சேம் அதே அளவு எடுக்காமல் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறது தான். பேக் சைடு அப்படியே வைக்கணும். பேக் சைடு அப்படியே வச்சுட்டு மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர் ரெண்டு பக்கமுமே ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். பேக் நெக்கும் அதே மாதிரி தான், பேக் நெக்கும் அதே அளவில் மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல்டு அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து 2 inch எக்ஸ்ட்ரா வச்சு, ஏன்னா நம்ம சைடில் கொஞ்சம் துணி விட்டு தைச்சிக்கணும், அப்போ தான் அப்பப்போ எடுத்து விட்டுக்கலாம். அதனால் 2 inch விட்டுட்டு நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதை எல்லாமே லைன் போட்டு மார்க் பண்ணிடுங்க. ஆர்ம் ஹோல்டு வந்து 1.5 inch வச்சு மார்க் பண்ணணும். அந்த ட்ரா பண்ணுறோம் பார்த்திங்களா வளைஞ்சு, அது 1.5 inch வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கு சேம் அந்த ஊக்கு போடுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கணும். எல்லாமே வந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச் விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே டேப் தான் யூஸ் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிக்குவேன், நான் ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்டு ஃப்ரண்ட் சைடும் வந்து 1.5 inch வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அப்படியே தான் ஆர்ம் ஹோல்டு வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. விட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். முன்னாடி அந்த கப் சைஸ் வந்து ப்ளவுஸில் வந்து அந்த சென்டரில் வந்து ஒரு 3 inchக்கு நம்ம டாட் பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பிடிக்கணும் அளவு. பாருங்கள், இப்போ நான் அளந்து காட்டுவேன் எப்படின்னா, இந்த இடத்துல தான் பாருங்கள். இது வந்து எப்படின்னா நம்ம ப்ளவுஸில் அந்த கப் சைஸில் வந்து டாட் பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த லென்த்தை வந்து நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிற அந்த வி ஷேப் மாதிரி போட்டிருக்கிறேன் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் வளைவாக கூட போட்டுக்கலாம், ஆனால் நான் வீவாக போட்டிருக்கேன். அங்கே மேலேருந்து கீழே அந்த வி நெக் மாதிரி வி மாதிரி போட்டு வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் வந்து பழைய அளவு ப்ளவுஸில் அந்த லென்த்தை அளந்து வச்சு மார்க் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். நான் அதை மார்க் பண்ணுறது நான் அதை கட் பண்ணிட்டேன், இல்லை என்கிட்ட. அவ்வளோதான். ப்ளவுஸை வச்சு இதே மாதிரி தான் சேம் இப்படி நான் வந்து இங்கே கீழே வந்து 3 inch விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல டாட் பிடிப்போம், 1 inch போயிடும், அதுக்கப்புறம் 2 inch சைடுக்கு வேணும் அப்படிங்கிறனால 3 inch நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். மேலே வந்து 2 inch தான் விட்டுருக்கேன். இது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கை பார்க்கலாம். கை ஈஸி தான். பேலன்ஸ் இருக்கிற பீஸ் பாருங்கள், எது நம்ம கைக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். இதை மடித்து வச்சுட்டு நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் வைக்கிறேன். இதை வச்சுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹேண்ட் எடுத்து அப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ணுறணும். அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சுருக்காக வச்சுருக்காம நல்லா நீட்டாக கையில் தேய்ச்சி அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான அளவாக வரும். நான் முன்னாடி வந்து ஒரு 1/2 inch விட்டுருக்கேன். அது ஏன் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ண நம்ம திருப்பவும் பார்த்திங்களா, அப்போ உள்ளே போகும், அதனால். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ட்ரா பண்ணிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கை ரெடி ஆகிடும்.
இதே மாதிரி தான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவே எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். நான் மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸில் எடுத்து மறுபடியும் அளவு நம்ம தைக்கிற துணியில் வச்சு நான் மார்க் பண்ண மாட்டேன். ப்ளவுஸை அப்படியே மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டி தான். பட்டி சைடு 2 பக்கம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2ஓட சைடையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அதே அந்த துணி மேலேயே வச்சு கூட வெட்டிடலாம். நான் இதை அப்படியே சின்னதாக தானே இருக்குது, 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் வரும். அதனால் நான் அதை அளந்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் எனக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் இறக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அதில் கொடுத்ததை விட நான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டு வெட்டியிருக்கேன். அங்கே கொடுத்துருக்கிற பட்டி சைஸ் லென்த்தை விட ஒரு 2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே சைடில் உள்ளே ஒரு 2 இன்ச்சு நம்ம கொடுத்து தைப்போம். அப்படிங்கும்போது அதே அளவு எடுத்திங்கன்னா பத்தாது, அங்கே இருக்கிற அளவை விட ஒரு 2 இன்ச்சு அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை கொஞ்சம் கீழே மேலே போகிற மாதிரி இருக்கும் பட்டி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கப் ஷேப் கரெக்டாக தைக்கிறதுக்கு வரும். கொஞ்சமாக கீழே இல்லைங்க, ரொம்ப கீழே எழுதிட்டிங்கனாலும் தைக்கும்போது அசிங்கமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பட்டியும் வெட்டி எடுத்தாச்சு. மிச்சிருக்கிற பாட்டில் என்ன வேணும், எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அந்த ஊக்கு வைப்போம் பார்த்தீங்களா, 2 பக்கமுமே கொஞ்சமாக கிளாத்து தேவைப்படும். அதுக்காக அந்த பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம தைக்கும்போது அந்த அளவு பார்த்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் கட் பண்ணியாச்சு. ஆனால் மேல் ப்ளவுஸ் நான் அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நான் வெட்டிக்குவேன். அதனால் அது நான் இப்போ வெட்ட மாட்டேன். லைனிங் மட்டும்தான் வெட்டணும். ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் வெட்டிட்டு நம்ம ப்ளவுஸு மேலே வச்சு அதை ஸ்டிச் பண்ணி திருப்புவோம் பார்த்தீங்களா, திருப்பிட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த துணியில் எப்படி வச்சு தைக்கிறது நகர்ந்து போகுமே அப்படின்னு இருக்கிறவங்க குண்டூசி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து சுற்றி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு தைச்சு பழகுறவங்க, நான் அந்த மாதிரி குத்த மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் குத்திருந்தால் லேட் ஆகும். அதனால் நான் அப்படி குத்த மாட்டேன். அப்படியே வச்சு கையிலே பிடிச்சிட்டே தைச்சிருவேன். புதுசாக தைக்கிறவங்க அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இவ்வளோதாங்க. இவ்வளோதான் லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறது. நான் டேபிளில் போட்டு கட் பண்ண மாட்டேன், கீழேயே போட்டு அப்பப்போ கட் பண்ணிக்குவேன். ஏன்னா அதிகமான ட்ரெஸ்ஸு தைக்க மாட்டேன், கம்மியாக தான் தைப்பேன். தேங்க்யூ, பாய்.